தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையால் கூட நீங்கள் நல்லா நசுக்கி பிசைஞ்சு வச்சுட்டுலாம், இல்லை மிக்சியில் போட்டு அடித்தும் எடுத்துக்கோங்க. எப்படி வேணுமோ உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பெருசாக போடுறதுனால புளி ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா அலசி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணும் நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஒரு அடிச்சிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும் இந்த ரசம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளியை நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி போட்டுருங்க. புளி ஊற வச்சு கரைச்சி அப்புறம் இது விட்டுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வேணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேணும். அதுக்கு இது சீக்கிரம் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. அப்புறம் இதில் என்ன போடணும்னா, தக்காளி இருக்குது இல்லையா, அந்த தக்காளி எடுத்து இதில் போட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப சட்டுன்னு உங்களுக்கு வேணும்னா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு அடிச்சிட்டிங்கன்னா, அடித்து இதில் விட்டு நல்லா ஒரு கொதி வரைச்ச ஆஃப் பண்ணிடணும். அதுதான் ரசம். ரசம் கொதிக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் ரெடி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிட்டுடலாம். நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறதுக்காக நான் இப்படி ப்ராசஸ் பண்ணேன். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டுடலாம். அடுத்து இப்போவே இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா அலசி வச்சுருக்கேன். ஏன் இப்போயே போடுறேன்னா, நல்லா கொதிச்சு வந்ததுன்னா இது எல்லாத்தினுடைய ஃப்ளேவரும் ஒன்றா கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம போட்டுடலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் மஸ்ட்டு. கலருக்காக மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் நல்லது. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அது நெய் விட்டு தாளித்து கொட்டலாம், இல்லை கொஞ்சம் குக்கிங் ஆயில் வச்சு நீங்கள் தாளித்து கொட்டிடலாம். இது நல்லா கொதிச்சாச்சு. மிளகு, ஜீரகம் போட்டுடலாம். சிம்மில் வச்சு போடுங்க. பூண்டு போட்டுடலாம். ஒரு கொதி வரைச்ச இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதிகமாக கொதிக்க வேண்டாம். மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு அதிகமாக கொதிக்க வேண்டாம். இப்போது இது ரசம் ரெடி. உங்களுக்கு இன்னும் காரத்துக்கு தேவைன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டு அரைக்கும் போது வரமிளகா, கொஞ்சம் தனியா போட்டுக்கலாம். தனியா ஆப்ஷனல் தான். வரமிளகா போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டேன்னா உங்களுக்கு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ இது தாளித்து கொட்டிடலாம். இப்போது ரசம் தாளித்து குத்துறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கடுகு வெடிக்க விட்டுக்கோங்க. அது வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிடுங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தால் கீரை இந்த மாதிரி வெந்திருக்கும்.
இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே இதுக்கு எக்ஸஸாக இருக்குது. நீங்கள் தண்ணி கொஞ்சம் வைக்கிறச்ச கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுண்டு இது தாளித்து இதுக்குள்ள குத்தினேன்னா உங்களுக்கு கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இப்போது இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நான் தாளித்து கொட்டுறேன். இப்போ கீரை கூட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில். இப்போது கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டதுனால நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் தூவிக்கோங்க. ஏற்கனவே போட்டது தான், தாளிக்கிறச்சா இதை கொஞ்சம் போட்டேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்மாஷ் பண்ணும் போதே இதில் சால்ட்டு நான் போட்டுட்டேன். திருப்பியும் கீரையை கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதுவே இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸி. இதில் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறது தான் உங்களுடைய ஆப்ஷனல் தான். இது சீக்கிரமாக டெய்லி வேணும் அப்படின்னு உங்களுக்கு டெய்லியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேணும்னா இது சட்டு நீங்கள் பண்ணிடலாம். பைத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், கீரை கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தேன்னா தாளித்து இப்படி குத்துனேன்னா உங்களுக்கு கீரை கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ இந்த காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம். வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷனல் தான். சட்டுன்னு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. ஃபுல் மீல் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருந்தேன். இப்போ எல்லாமே தனித்தனியாக நான் வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தனித்தனியாக இருக்கிற வீடியோஸை நான் அட்டாச் பண்ணி வீடியோ 1 வீடியோ 2ன்னு உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் இந்த ஃபுல் மீல் ப்ராசஸை நீங்கள் அப்படியும் நீங்கள் பார்த்துட்டுலாம். இப்போ பாருங்கள், எஸ்பெஷலி ஃபார் சத்யா கேட்டிருந்தாங்க, நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போது கீரை கூட்டும் ஒயிட் ரைஸும் இதில் குக்கரில் வச்சு ஒரு பர்னரில் நான் சமைச்சி எடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதா இருந்தால் அதுவும் மேலே பிளேட் வச்சு நான் மூடணும் பார்த்தேலா, அந்த பிளேட்டுக்கு மேலே நீங்கள் உருளைக்கிழங்கும் ஃபில் பண்ணி 5 விசில் விட்டு நீங்கள் எடுத்துட்டுலாம். அதுவும் நீங்கள் எடுத்து அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒன் ஆஃப் த மீல்ஸில் இன்க்ளூட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா தனியாக காய் பண்ணணும். குக்கரில் இதை வச்சுட்டு நீங்கள் குழம்பு பண்ணிக்கோங்க இன்னொரு பர்னரில். இந்த குழம்பு ரெசிப்பியும் நான் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரெடியானதும் அதுக்குள்ளே நீங்கள் காய் கட் பண்ணி வச்சுட்டுலாம். நீங்கள் என்ன பொரியல் பண்ண போகிறீங்களோ அந்த காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இது 5 விசில் விட்டு இதை எடுத்துட்டதுக்கப்புறம் அடுத்த பர்னரில் இந்த காயை போட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து காய் ரெடியானதும் இல்லை குழம்பு ரெடியானதும் நீங்கள் குயிக் ரசம், இது ரசப்பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் தக்காளி இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை புளியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த ரசப்பொடியை போட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரசம் ரெடி ஆகிடும். பூண்டு வேணும்னா கொஞ்சம் தட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் அதில் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அப்பளம் பொரிச்சுக்கோங்க. அப்பளம் பொரிச்சுட்டு தயிர். இப்போது ஃபுல் மீல் ரெடி ஆகிடுச்சு. சாதம், ஒரு பொரியல், குழம்பு, ரசம், கூட்டு, அப்பளம், கர்ட். ஸோ இந்த ஃபுல் மீல் ப்ராசஸும் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு வேணும். உங்களுடைய வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி நான் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் போடலாம், தப்பு கிடையாது. நான் அதுக்கப்புறம் வேணால் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 110 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்.
வியூவர்ஸும் நல்லா வந்துட்டுருக்கீங்க. இதே மாதிரி என்னுடைய ரெசிபீஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எனக்கு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு போஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.